வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இன்று செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி 2025, இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்று கோட்சாரத்தில் சந்திரன் மிதுன ராசிக்குள் செல்கிறார். செல்லக்கூடிய நட்சத்திரம் இன்று முழுவதும் புனர்பூசம் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய நட்சத்திரம். குருவினுடன் இணைந்தும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையாக இன்று கோட்சார சந்திரனுக்கு இருக்கிறது. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குடைய பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு அற்புதமான தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நிலை. வாழ்க்கை துணையின் உதவியால் ஆதாயம், நண்பர்கள் உதவியால் நல்ல மேன்மையான நிலை. ஓரளவிற்கு அதிர்ஷ்டம் உதவக்கூடிய நல்ல நிலை. ஆனால் ஆரோக்கியத்தில் சில கவனமான பலன்களை பார்த்து கொள்வதும், வீடு வாகனம் தொடர்பான சில விரைய செலவுகள், வீட்டிற்கான பழுது, ஏதாவது ஒரு சின்ன சின்ன செலவுகளை வைக்கக்கூடிய நிலையாக காட்டுகிறது. மற்ற தொழில் வளர்ச்சி, தொழில் லாபம், வருமானத்தில் ஏற்றம், இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு பிரமாதமான வளர்ச்சியான நிலையாக தொடர்ந்து இவர்களுக்கு பொருளாதாரத்திற்கு நல்ல மேன்மையை கொடுக்கிறது. அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு புதிய முயற்சிகளில் சற்று நிதானமாக இன்று இருப்பது ஒரு நன்மையான நிலை. பணியிடத்தில் பேசும் பொழுது சற்று கவனமாக இருப்பது இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஆனால் பணியில் நல்ல வளர்ச்சியாக இருக்கும். நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். ஏதாவது தேவையில்லாத பேச்சினால் அதை கெடுத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல ஒரு ராசிநாதனுடைய மாற்றமும் 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சூரியனுடன் இருப்பது ஒரு நல்ல நிலையாகவே காட்டுகிறது. ஒரு நாள் மட்டும்தான் அந்த வீட்டில் சூரியன் ஆட்சியாக இருப்பார். அடுத்தது புரட்டாசி மாதமாக சூரியனும் மாறக்கூடிய நிலை இருப்பது முக்கியமான ஒரு நிலை. ஆனால் பணி ரீதியிலான மேன்மைகள், லாபங்கள் எல்லாம் இருந்தாலும் பணியிடத்தில் சற்று நீங்கள் உங்களை சுற்றி எந்த எதிரி இருப்பார்கள் அப்படிங்கிறது தெரியாது. அப்படிங்கிறதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு கவனமான பலன்களை மனதில் வைத்து கொண்டாலே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் பாதுகாப்பாக அமைந்துவிடும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இன்று ஜென்ம ராசிக்குள் சந்திரன் இருப்பது, 7 சாரத்தில் 7 இணைந்திருப்பது ஒரு நல்ல நிலை. மனதில் ஒரு மகிழ்ச்சி, நிம்மதி ஏற்படும். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கும். புதிய முயற்சிகளுக்கு வெற்றி, முக்கியமாக பணி ரீதியிலான முயற்சிகளுக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களால் ஆதாயம், இதெல்லாம் ரொம்ப நல்ல நிலை. இருந்தாலும் திருமண வாழ்வில் கொஞ்சம் அனுசரிப்பது, வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் சற்று கவனித்து பார்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கடகராசிக்கு இன்று 12இல் இருக்கக்கூடிய விரயச்சந்திரன் மன எண்ண ஓட்டத்தில் சரியான நிலை இல்லாமல் ஒரு அழுத்தமான நிலையாக இருக்கலாம். பணி ரீதியிலான விஷயங்களாக இருக்கலாம், பூர்வீகம் தொடர்பான விஷயங்களுக்காக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. தேவையில்லாத எண்ணங்களால் குழப்பம் அடையாமல் இருப்பதற்கு யோகா, தியானம் உங்களுக்கு உதவும். பணியில் நல்ல வளர்ச்சியான காலகட்டமாகவே காட்டுகிறது. இருந்தாலும் பணியில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக, நிதானமாக, ரிஷப ராசிக்கு சொன்னது போல ஒரு அமைதியான நிலையில் உங்கள் வேலைகளை மட்டும் செய்து கொள்வது சிறப்பான நிலையாக இருக்கும். வருமானத்தில் உயர்வு இருந்தாலும் குடும்ப வாழ்வில் சில ஆன் அண்ட் ஆஃப் சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகநிலையாக இருப்பது, அமைதியாக இருப்பது, பொறுமையாக இருப்பது உங்களுக்கு மேன்மையான ஏற்றத்தை கொடுக்கும். அடுத்தது சிம்மராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு பூர்வீகம் தொடர்பான விஷயங்களுக்கான சில எண்ண ஓட்டங்களாக இன்று இருக்கலாம். பூர்வீகம் மட்டும் இல்லாமல் குழந்தைகளை நினைத்து சிலருக்கு காதல் தொடர்பான விஷயங்கள், இது மாதிரியான சில எண்ணங்கள் இன்று அதிகமான ஒரு அலைமோதக்கூடிய எண்ணங்களாக இருக்கும். சுய தொழில் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு லாபம், பொருளாதாரத்தில் ஏற்றம், இதெல்லாம் சிறப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைய விரயங்களை உள்ளடக்கிய தொழில் வளர்ச்சியாக காட்டுவது ஒரு முக்கியமான பலன்கள். பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு மேன்மையான நிலையாக இருந்தாலும் பணியில் உள்ளூர உங்களுக்கு நீங்களும் கவனமாக இருப்பது, தொழில் பண்ணக்கூடிய சுய தொழில் பண்ணக்கூடிய நண்பர்கள், பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கக்கூடியவர்களும் சற்று பொறுமையாக இருப்பது, பெண் வாடிக்கையாளர்களாக இருப்பவர்களிடம் தேவையில்லாமல் அனாவசிய வாக்குவாதங்களை தவிர்ப்பது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் சிம்ம ராசிக்கு. அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு 10ஆம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய குருச்சந்திர யோகமாக இருப்பது தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கான அடுத்தடுத்த கட்ட முயற்சிகளாக நல்ல ஒரு வளர்ச்சியை அடையும். புதிய முதலீடுகள் செய்வது பற்றிய எண்ணங்கள் இன்று அதிகமாக ஏற்படலாம். கண்டிப்பாக ஓரளவிற்கு புதிய முதலீடுகளில் அந்த தொகையில் சற்று நிதானமாக இருப்பது, உங்களுக்கு எது சரியாக வரும் அப்படின்னு அவசரம் இல்லாமல் முடிவெடுப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். விரயங்கள் செய்து கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டமாக இருப்பது உங்களுக்கு கண்டிப்பாக
தொழிலுக்கான முதலீடுகள், வீடு வாகனங்களுக்கான முதலீடுகளாக கூட செய்து கொள்ளலாம். தொடர்ந்து திருமண வாழ்வில் அதிக அக்கறையும் கோபத்தில் வார்த்தைகளை விடாமல் இருப்பதும் உங்களுக்கு அடுத்தடுத்து தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டிய பலனாக கன்னி ராசிக்கு காட்டுகிறது. அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இன்று 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் பணி ரீதியிலான விஷயங்களுக்கான பிரயாணங்கள், அலைச்சல்களாக இருக்கலாம். சுயதொழில் நண்பர்களாக இருப்பவர்கள் சற்று நிதானமாக இன்று கண்ணும் கருத்துமாக உங்களுடைய பிஸ்னஸில் இன்று அதிக அக்கறையுடன் பொறுப்புடன் இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். வருமானத்தில் உயர்வான நிலை இருந்தாலும் திடீரென்று திருமண வாழ்வில் ஒரு குழப்பம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஆன் அண்ட் ஆஃப் கணவன் மனைவியிடையே பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. சிலருக்கு வருமானத்தில் பிரச்சனைகளும், சிலருக்கு குடும்ப வாழ்வில் பிரச்சனைகளும் ஏற்படலாம். கண்டிப்பாக பொறுமையாக இருப்பது உங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இன்றும் முழுவதும் சந்திராஷ்டமமாக இருப்பது, குருசாரத்தில் செல்லக்கூடிய சந்திராஷ்டமமாக இன்று இருப்பது, கண்டிப்பாக பொறுமையாக இருப்பது, பணம், நகை போன்றவற்றை சரியாக பராமரித்துக் கொள்வது, கைமறதியாக வைத்து விடாமல் ரொம்ப பொறுப்பாக இருப்பது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமான பலன்கள். ஆண்கள், பெண்கள், சுயதொழில் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு மேன்மையான நிலையாக இருந்தாலும் இன்று டென்ஷனும் அலைச்சல்களும் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இது ஒரு பலனை கொடுக்கலாம். நிதானமும் உங்களோட குலதெய்வ வழிபாடும் இன்று பெரிய உதவியாக இருக்கும். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதியான சந்திரன் 7ஆம் வீட்டில் இருப்பது, நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனை இருப்பவர்கள் அலட்சியம் இல்லாமல் இன்று பார்த்து கொள்ள வேண்டும். வயிறு தொடர்பான விஷயங்களில் சற்று அதிக எச்சரிக்கை தேவை. உணவிலும் சற்று அதிக கவனமாக இருப்பது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். ஆனால் பணி வளர்ச்சி, தொழில் லாபம், வருமான உயர்வு இதெல்லாம் பொருளாதாரத்திற்கு மேன்மையான பலன்களாக காட்டுகிறது. 5இல் இருக்கக்கூடிய 5ஆம் வீட்டில் பெறக்கூடிய செவ்வாயுடைய பார்வை உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு கிளாரிட்டி இன் தாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகளுக்கும் ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு மேன்மையான பலன்கள் நடப்பது உங்களுக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகளுக்கு திருமண பாகியம் கூட கூடி வரக்கூடிய நல்ல நிலை தனுசு ராசியுடைய குழந்தைகளுக்கு. அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு பணிக்கான அலைச்சல்கள், பணிக்கான பிரயாணங்கள் ஏதோ ஒரு அலைச்சலாக இன்று ஏற்படக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். ஆனால் எடுத்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய நல்ல நிலை. திருமண வாழ்வில் சற்று அதிக நிதானமும் கவனமும் தேவை. சில விரயங்கள் உங்களுக்கு தவிர்க்க முடியாத நிலையில் இருக்கலாம். ஒரு சிலருக்கு கமிட் செய்த விரயங்களுக்கான பணப்புழக்கம் கையில் தேவையான நேரத்திற்கு கிடைக்காத ஒரு நிலையாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் சூழலுக்கு ஏற்றாற் போல சற்று பொறுப்பாக, பொறுமையாக இருப்பது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் குரு கிரகம் குருசாரத்தில் செல்வது, பூர்வ புண்ணிய பலத்தினால் இன்று அற்புதமான தொழில் லாபம், பொருளாதாரத்தில் ஏற்றம், வருமானத்தில் உயர்வு இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும். ஆனால் அளவான தைரியம் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய தொடர்ச்சியான நாட்களுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு பலன்கள். ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 27ஆம் ஆண்டு வரை ஒரு நல்ல நிலையாக இருக்கும். எல்லா விஷயத்திலும் சற்று நிதானமாக இருப்பது, ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எல்லா விஷயங்களையும் செய்வது ஒரு பெரிய பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும். குரு பார்வை உங்களுக்கு இருந்தாலும் சில தைரிய ஸ்தானாதிபதியுடைய செவ்வாயுடைய பார்வைக்குடைய பலன்கள், அந்த கிரகத்தினுடைய பலன்களும் நமக்கு இணைந்தே நடக்கும். பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயாக இருப்பது கண்டிப்பாக ரொம்ப நிதானமாக, அளவான தைரியம் மட்டுமே உங்களுக்கு உதவும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு இன்று மனதில் ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். விரயங்களால் சில குழப்பங்கள், ஆரோக்கியத்தில் சில பின்னடைவுகள் சிலருக்கு இருக்கலாம். தாயார் ஆரோக்கியம், தன்னுடைய ஆரோக்கியம், வீடு வாகனம் தொடர்பான சில ரிப்பேரிங் விரயங்களாக இருப்பதனால் ஏதோ ஒரு அதிக பணிச்சுமை, அதிக அழுத்தமாக இருப்பதற்குரிய வாய்ப்பாக இருக்கிறது. குடும்ப வாழ்விலும் அதிக கவனமும் பொறுப்பும் வேண்டும். இவங்களுக்கு வாக்குவாதம் செய்வது தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்கும். அமைதியாக இருப்பது மட்டுமே உங்களுக்கு மேன்மை அளிக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.